அனைவருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன் காரணமாக மதுரை நகரமே விழா கோலம் பூண்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய சிறப்புகள் என்ன? மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய அடுத்த தேர் திருவிழாவில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன? இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் நேரிலையும் டிவிகளிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நேரடியாக கண்டு தரிசனம் செய்து மீனாட்சி அம்மனுடைய அருளை பெற்றிருக்காங்க. திருமண கோலத்தில் காட்சி தந்த மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டிருக்காங்க. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஒன்றாக அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டிற்கான மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது. நாள்தோறுமே காலை மாலையில் மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்திருக்காங்க. நாள்தோறும் சிவபெருமானின் ஒவ்வொரு திருவிடையாளர்களும் நிகழ்த்தி காட்டப்பட்டது. மதுரை சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியான 26ஆம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் விழாவும் 27ஆம் தேதி திக் விஜய வைபவமும் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி விழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் ஏப்ரல் 28ஆம் தேதி 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை மீனாட்சி அம்மன் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் இருந்ததாகவும் திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சரியாக காலை 8:40 மணிக்கு மேல் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்படும் பொழுது திருக்கல்யாணத்தை காண வந்திருந்த ஏராளமான பெண்கள் தங்களும் தாலி சரடுகளை மாற்றி கொண்டிருக்காங்க. மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டால் விரைவில் திருமணம் கூடும் என்பது நம்பிக்கை. அதே போல மீனாட்சி அம்மன் மாங்கல்யம் தாரணம் நடைபெறும் சமயத்தில் தாங்களும் தாலி சரடுகளை மாற்றிக்கொண்டால் தன்னை போல மற்ற பெண்களும் அன்னை மீனாட்சி தீர்க்க சுமங்கலி வரத்த அருள்வாள் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. பக்தி பரவசத்தலுக்கு இடையே திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்து திருமண கோலத்தில் சுவாமியும் அம்பாளும் கோவில வலம் வந்தாங்க. மாலையில் பூப்பல்லக்கு வாகனத்தில் சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வந்தாங்க. இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 29 காலையில் மாசி வீதியில் தேரோட்டம் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மதுரையின் பல்வேறு பகுதிகளில் திருமண விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏறக்குறைய 1,00,000 பக்தர்களுக்கு தடபுடலாக திருமண விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை காண ஏராளமானோர் மாசி வீதியில் கூடியிருந்ததாக சொல்லப்படுது. ஆன்லைன் வழியாக முன்பதிவு செய்து டிக்கெட் பெற்றவர்கள் மட்டுமே திருக்கல்யாணத்தை காண முடியும் என்பதால் மற்ற பக்தர்கள் திருக்கல்யாணத்தை நேரடியாக காண்பதற்கு மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி பல இடங்களில் LED திரைகள் வைக்கப்பட்டு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. திரையில் மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணத்தை தரிசித்தபடி வீதிகளில் அமர்ந்து பல பெண்கள் தாலி சரடுகளை மாற்றிக்கொண்டதாகவும் சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் திருக்கோவில் அம்மன் திருக்கல் சிலை மரகதத்தால் ஆனது அப்படின்னு சொல்லப்படுது. மீனாட்சி சொக்கநாதரை தரிசிப்பதால் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்குது. அஷ்டசக்தி மண்டபத்தை மேல் மாடத்தில் அடிமைக்கப்பட்டிருக்கு. சிற்பங்கள் மீனாட்சியின் திருவிடையாளர்களை நினைவுபடுத்துவதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மண்டபத்தின் வாயில் பகுதியில் நின்று அம்மனை நோக்கினால் உள்ளே கற்பூர ஆராத்தி பார்க்கலாம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவில் பொற்தாமரை குளத்தில்
இங்கு ஸ்படிகலிங்கம் கிடைத்ததாகும். அது மதுரை ஆதீனத்தின் வழிபாட்டில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கோவிலில் இருக்கக்கூடிய கொலு மண்டபத்தில் நவராத்திரியின் போது கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். கோவிலின் 2ஆம் பிரகாரத்தில் நூற்றுக்கால் மண்டபம் அமைந்திருப்பதாகும். இந்த மண்டபத்தில் உயர்ந்த பீடத்தில் நடராஜர் சிலை இருக்கார். ஊஞ்சல் மண்டபம் அருகே மேற்கூரையில் விநாயகர் உட்பட பல்வேறு தெய்வங்களுடைய உருவங்கள் நம்முடைய கண்ணை கவரக்கூடிய வகையில் வரையப்பட்டிருக்கு. சுவாமி சன்னதி கருவறையில் சுந்தரேஸ்வரர் சிவலிங்க திருமேனியாக காட்சி தராரு. இது கடம்ப மரத்தடியில் தோன்றிய ஒரு சுயம்புலிங்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவலிங்கம் மேருமலை, வெள்ளிமலை, அது மட்டும் இல்லாமல் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள் எல்லாவற்றுக்குமே முன்னதாக தோன்றியதாகும். இதற்கு மூலலிங்கம் என்று பெயரும் இருக்கிறதாக சொல்லப்படுது. மதுரையில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோவில்களில் முதன்மையானது தான் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம். வருடம் முழுவதுமே மீனாட்சி அம்மனுக்கு திருவிழாக்கள் தான் என்றாலுமே இங்கு நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா மட்டுமே தனி சிறப்பு. மீனாட்சி அம்மனுக்கு ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 274 நாட்கள் திருவிழாக்கள் நடைபெறும். ரிஷப வாகனத்தில் எழுந்தருளும் சிவபெருமான தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமானது. ஆண்டு முழுவதுமே நடைபெறும் வீதி உலாக்களில் மொத்தம் 16 முறை மட்டுமே சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி இருக்கார். அந்த வகையில் சித்திரை திருவிழாவில் 2 மற்றும் 12ஆம் திருநாட்கள் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கிறதாக சொல்லப்படுது. சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாட்களில் சுவாமி அம்பாளுடன் இங்கு வர்க்காய் மண்டபத்தில் எழுந்தருள் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த மண்டபத்தில் எழுந்தருக்கக்கூடிய பெருமாள் பக்தர்களுடைய பாவங்களை காய்த்து போக செய்து நிவாரணம் அளிப்பதால தான் இது பாவக்காய் மண்டபம் என பெயர் பெற்றிருக்கு. மதுரையில் ஈசன் நிகழ்த்திய திருவிடையாடர்களில் இங்கு பிட்டுக்கு மண் சுமந்து உள்ளிட்ட திருவிழாக்கள் ஆவணி மூல திருவிழாவின் பொழுது கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுந்தரேஸ்வரர் மேலே இருக்கக்கூடிய விமானம் இந்திரனால் அமைக்கப்பட்டது. இந்திரனுக்கு நேர்ந்த கொள்ளை பாவத்தை போக்க இங்கு பல தலங்களுக்கு சென்று வழிபாடு வந்திருக்காரு. சிவபெருமான் திருவிழாக்கள் நிகழ்த்திய கடம்ப வனமான மதுரையின் சுயம்புலிங்கமாக இருப்பதை தரிசித்து இந்திரன் பாவ விமோசனம் பெற்றதாக சொல்லப்படுது. மதுரையில் அன்னை அங்கையர் கண்ணி மீனாட்சி ஆலயத்தை தாமரை மலரும் இணையாக கூறுகிறது பரிப்பாடல். மதுரை மாநகரின் தெருக்கள் தாமரை மலரின் இதழ்கள் அடுக்கடுக்காக அமைந்துள்ளது என்று அதே சீரிய பாணியில் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் அன்னை மீனாட்சியின் ஆலயம் தாமரை மலரின் நடுவில் இருக்கக்கூடிய மொட்டு போல விளங்குகிறது. திருக்கோவிலை சுற்றி 5 வீதிகள் இருக்கிறதாகும். ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு உற்சவம் ஆண்டுதோறும் நடைபெறுவதாக சொல்லப்படுது. அன்னை மீனாட்சி அருள் ஆலயத்தில் திருவிழாக்களுக்கு குறைவே இல்லை. இதில் முக்கிய திருவிழாக்கள் என்று சொன்னால் சித்திரை திருவிழா, ஆவணி மூல திருவிழா, தெப்பத் திருவிழா, இவை எல்லாமே மாதந்தோறும் 12 தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு விழா நடைபெறுகிறது. சித்திரை மாதத்தில் திருக்கல்யாணம் நடைபெறும். வைகாசி மாதத்தில் இங்கு வசந்த விழா, ஆனி மாதத்தில் இங்கு ஊஞ்சல் உற்சவம், ஆடி மாதத்தில் நடைபெறக்கூடிய முளைக்கொட்டு விழா, ஆவணி மாதத்தில் நடைபெறும் ஆவணி மூல பெருவிழா, புரட்டாசி மாதத்தில் நடைபெறுவது நவராத்திரி குழு விழா, ஐப்பசி மாதத்தில் இங்கு கோலாட்ட திருவிழா, கார்த்திகை மாதத்தில் நடைபெறுவது தீப திருவிழா, மார்கழி மாதத்தில் நடைபெறுவது எண்ணெய் காப்பு திருவிழா, தை மாதத்தில் நடைபெறுவது தெப்பத் திருவிழா, மாசி மாதத்தில் நடப்பது மகாவிழா, பங்குனியில் நடைபெறுவது கோடை வசந்த விழா. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மூக்குத்தியுடன் தரிசிப்பது சிறப்பு. வைர கீடத்துடன் இங்கு அம்மனை தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, தை அமாவாசை நாட்களில் தரிசிக்கலாம். ஆனி பௌர்ணமி அன்று மீனாட்சி அம்மனுக்கு உச்சிக்கால பூஜையில் முக்கணிகளான மாப்பழா வாழை அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. மீனாட்சி சன்னதி எதிரே இருக்கக்கூடிய கோபுரம் சிற்ப வேலைப்பாடுடன் இருப்பதால் சித்திர கோபுரம் என்று அழைக்கப்படுது. இந்த கோபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய 25 முகம் கொண்ட சதாசிவம் சிற்பம் அற்புதமானது சிற்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.